Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு. என்னடா இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சி ஆகுது, குரு பெயர்ச்சி ஆக போது, ராகு கேது பெயர்ச்சி ஆயிருக்கு. ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும். ஆனா இந்த டாரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக்கோட நான் வந்திருக்கேன். இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. டாரோ கார்டுல நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க, ஜெனரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே. அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க. ஓகே. இப்போ அடுத்ததான் கடக ராசி நேயர்கள் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த கெரியர் கைடன்ஸ் சொல்லுங்க, வேலை வாய்ப்பு, இந்த வேலையில ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றவங்களுடைய டைம் எப்படி இருக்கு? சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஸோ கடகராசி உங்களுக்கு கரியர், வேலை சம்பந்தமான விஷயங்கள் இல்லை ப்ரமோஷன் அது சார்ந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது, ஒரு வழி கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கு. ஏதோ ஒரு சஜஷன் இல்லை ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதாவது இவங்க அவங்களுடைய கரியர் ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்கும், ஸோ அதை ஒரு ப்ரமோஷன் அளவில் இல்லை அதற்கும் மேலே ஒரு உயர்ந்த ரெக்கக்னேஷன் கொண்டு போகிறதுக்கும் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு சஜஷன் ஐடியாலஜி கிடைக்க போகுது. இது எங்கேருந்து கிடைக்கும்னா அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பண்ண ஒரு பர்சன் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த சஜஷன் ஐடியாஸ் கிடைக்கும். அது மேபி அவங்களுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய பாஸ், ஸோ அவங்க சைட்லேருந்து இல்லை ஆல்ரெடி ஒரு வெல் டெவலப்டு பர்சன் கிட்ட இருந்தும் அவங்களுக்கு அந்த ஐடியாலஜி சஜஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பீரியடில் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் அப்படின்றத விட அதற்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ், ஒரு கிளாரிட்டி நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ வெளிநாட்டு வேலை இல்லைன்னா வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இவங்களுடைய டைம் இப்போ எப்படி இருக்கு? ஸோ இவங்களுக்கு இதுக்கான டைம் தான் ஆக்சுவலாக ஒரு ரொம்ப ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் என்னென்னா இமோஷன்ஸ் அந்த விஷயங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து இவங்க மூவ் ஆன் பண்ணணும். அப்படி மூவ் ஆன் பண்ணி இந்த விஷயங்களுக்காக அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா, ஏன்னா அதுக்கான டைம் இது, அதற்கான ஒரு டேர்ன் இவங்களுக்கு வருது. ஸோ அப்போ இதுக்கான ஒரு ஓவர்சீஸ் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க ஸ்டடி சார்ந்த விஷயங்களே சரி ஒரு ட்ரை கொடுக்குறாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் இவங்களுடைய டைம் இப்போ எப்படி இருக்கு? ஸோ பெண்கள் கடகராசியில் இருக்கவங்க பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அது எல்லாமே என்னென்னா அவங்களுடைய மனோபலம் எந்த அளவுக்கு இருக்குது, மனதிடம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு மைனரான விஷயமா தான் இருக்கும், டெம்பரவரியாக தான் இருக்கும். ஸோ அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளுக்கும் இந்த அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட்டு மறையும். ஸோ குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. ஸோ இந்த ராசியில் இருக்க குழந்தைகள் ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா இந்த டைமில் அதை இன்னும் டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஓகே. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மீடியா பீப்புள், சினிமாவில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க இவங்களுடைய நேரம் இப்போ எப்படி இருக்கு? இவங்க எதை விரும்பி செய்கிறாங்களோ, அதாவது இந்த விஷயங்கள் இப்போது பொது வாழ்க்கை மீடியா சார்ந்த விஷயங்களில் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறாங்க, பேஷனேட்டாக இருக்கிறாங்கன்னா, ஸோ அதுக்கு கண்டிப்பாக மற்றவங்களுடைய சப்போர்ட்ஸும் தேவை. இந்த கொலீக்ஸாக இருக்கட்டும், மற்ற ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னா மற்ற மெம்பர்ஸாக இருக்கட்டும், பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் ஒரு இமோஷ்னலி கனெக்ட் ஆகணும், இமோஷ்னலி ஒரு பாண்டிங்கோடு இருக்கணும், நல்ல ஒரு
அது நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கணும். அப்படி ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன லவ் பண்ணுறாங்களோ அது ரியாலிட்டியில் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, கடகராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த எதிரிகள், இந்த வம்பு வழக்குகள் இதுலேருந்து விடுபடுவதற்கான நேரமா இது இருக்குமா? கண்டிப்பாக இது வந்து இருக்கும். ஸோ இத்தனை நாள் வந்து மோஸ்ட்லி இந்த எதிரிகள் வம்பு வழக்குகள் எங்கேருந்து வந்திருப்பாங்க, அதனுடைய ரூட் என்னன்னு பார்த்தா பணம் சம்பந்தமான விஷயங்கள் தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ அதற்கான ஒரு ரூட் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை சரி செய்யறதுக்கான வழியை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஸோ துன்பமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே அது இன்பமான ஒரு சொல்யூஷன்ஸை கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பணப்புழக்கம் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? ஸோ பணப்புழக்கம் வந்து 2 விதமாக இவங்களுக்கு வந்து இருக்கும். மணி ஸ்டேட்டஸ் 2 விதமாக இருக்க போகுது. ஒன்று வந்து நம்மளுடைய உண்மையான நம்மளுக்கான ஒரு மனிதனுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னு அது நிர்ணயிக்கப்பட்டது. அதை சார்ந்து தான் அவனுடைய சந்ததி எல்லாமே வரும். ஸோ இவங்களுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பர்பஸ் என்னன்றதோ தெரிஞ்சுப்பாங்க, ஒரு கேட்டகரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா சார்ந்த உறவுகள், இல்லை அவங்க அம்மா சைட்ல இருந்து, இல்லை ஒரு பெண் அம்மா ஸ்தானத்தில் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பெண் சைட்லேருந்து இவங்களுக்கு பண ரீதியான ஒரு மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஓகே, கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? அவங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பார்க்கும் போது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலுமே ஸோ அவங்களுக்கு இதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி அது இவங்க எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் அது பாசிட்டிவான ஒரு மாற்றங்கள் தான் இருக்கும். இவங்களுக்கு இப்போது திருமணம் சார்ந்து அவங்க அலைன்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா ஸோ அந்த வரன்கள் வரும், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன்கள் வரும். அண்ட் சிங்கிளாக இருக்காங்கன்னா ப்ரப்போசல்ஸ் வரலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தாண்டி அடுத்து கமிட்மெண்ட்டுக்கான அந்த ஆஃபர் அவங்க பார்ட்னர்கிட்ட இருந்து கிடைக்கலாம். அண்ட் மேரிட்டல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஃபார்மில் இருக்கோ அதில் ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கும். அது ஒரு மாற்றம், பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஸோ இவங்ககிட்ட வந்து உடல் பலம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், திடமாக இருப்பாங்க. பட் என்னென்னா இவங்களை எப்படி அடிக்கலாம்னா மைண்ட் ரீதியாக அடிச்சிடலாம். அதாவது மென்டலி இவங்களை வந்து குழப்பி விட்டுட்டா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் ஆகிடும். ஸோ அதனால் மைண்ட் செட்டை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். ஸோ தேவையில்லாத இந்த மென்டல் ஹில்னஸ்லலாம் மாட்டக்கூடாது. எதையாவது ஒன்று நினைக்கிறது, அதில் போயிட்டு மாட்டிக்கிறது, ஸோ அதனால் சஃபர் ஆகிறது. ஸோ இதனால் ப்ராப்பரான ஃபுட் எடுக்காமல் இருக்கிறது, இல்லை ப்ராப்பரான அந்த மெடிக்கேஷன் எடுக்கிறாங்கன்னா அது எடுக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மென்டல் இல்னஸை வந்து இந்த ஃபிசிக்கல் விஷயங்களை காட்டினாங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலாக பாதிக்கப்படுவாங்க. இதை காட்டாமல் இருந்தாங்கன்னா ஃபிசிக்கலி அவங்க வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஓகே, ஒன் கைடன்ஸ் ஃபார் கடகராசினியர்கள் இந்த கடகராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? சிம்பிள். இவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், இல்லை வந்து ஆச்சரியமான விஷயங்கள், இல்லை சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் வாய்ப்புகள்லாம் நிறைய கொடுக்க இருக்கிறாங்க. அது தொடர்ந்து அவங்களுக்கு வரப்போகுது. இவங்க ப்ரிப்பேராக இருக்கணும். ஸோ ஒரு வாய்ப்பு வருதுன்னா ஸோ அதுக்கு நம்ம எப்படி தகுதியாக ஆக்கிக்கிறது, அதுக்கு தயார்படுத்திக்கிறது எப்படி. ஸோ தெரியும் இவங்களுக்கு எதுலேருந்து வாய்ப்பு வரும்னு தெரியும். ஏன்னா நம்ம கேட்டால் தான் யூனிவர்ஸ் அதுக்கான விஷயங்களை கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம கேட்ட விஷயத்த நம்ம பெறறதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அப்போ அந்த ஸ்கில்ஸை மட்டும் இவங்க டெவலப் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, சூப்பர்.